உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு ஒன்று வருகிறது. அந்த வழக்கு என்னவென்றால், கும்பகோணத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த பல்கலைக்கழகத்தை நிறைவேற்ற தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து முடிக்கப்பட்டு கவர்னருக்கு கையெழுத்து ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் கவர்னர் ஒப்புதல் தராமல் வேண்டுமென்றே அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டார். அந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியதை ரத்து செய்யும் பொருட்டு தமிழக அரசு மனு செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில். இன்று விசாரணைக்கு வருகிறது. அதாவது பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் சட்டமாக மாறிவிடும் என்பது ஜனநாயக விதி. ஒரு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் ஒரு தீர்மானம் பெரும்பான்மையான 3/2 பங்கு நிறைவேற்றப்பட்டால் அது உடனே சட்டமாகிவிடும். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் கவர்னர் அனுப்பினார். ஆனால் கவர்னர் அதை ஆய்வு செய்வாராம். 234 பேர் ஆய்வு செய்ததை இவர் எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியான இவர் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? இதுதான் சுப்ரீம் கோர்ட் 30 நாட்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், 3 மாதத்தில் முடித்து விடவும். அப்படி அனுப்பவில்லை என்றால் தானாகவே சட்டமாகிவிடும் என்று தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் அதை எதையும் மதிக்காமல் மேதகு ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இவை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தால் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஜனநாயகம் காக்கப்படுமா அல்லது மீறப்படுமா என்று தெரியும் போதிலும் இன்று விசாரணை உச்சநீதிமன்றம் தொடங்குகிறது. ஜனநாயகத்தை காப்போம். பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.